வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. நேத்து விஜய் பேசினது பயங்கர ஒரு ட்ராக்ஷன் ஏற்படுத்தியிருக்கு. அவர் நாகப்பட்டினம்ல ஒரு 18 மினிட்ஸ் பேசியிருப்பாரு அண்ட் திருவாரூர்ல ஒரு 9 நிமிஷம் பேசியிருக்காரு. ஆனா என்ன மாதிரியான இம்பாக்ட் இது கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மட்டும் இல்ல, ஆச்சரியமாவும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒரு பக்கம் மீடியா பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க, அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர்ல இருந்து மற்ற எல்லா மினிஸ்டர்ஸும் இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? சரி, விஜய் பேசினா அந்த 30 நிமிஷம் ஸ்பீச் ரெண்டு இடத்துல இருந்தும் அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திருக்குன்னா, இப்போ தான் திமுகவுடைய அந்த ரியல் ஃபேஸ் வெளியில் வருது. திமுகவுடைய ஊடகங்கள் அது ஆக்டோபஸ் மாதிரி, திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள், அதுக்கப்புறம் ஃபேக்ட் செக் அப்படின்ற ஒரு யூனிட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய செய்தித்தாள்கள், இதெல்லாம் எப்படியெல்லாம் செய்தி வெளியிட்டிருக்காங்க தெரியுமா? சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பிரிச்சுருவோம், செங்கலாக உருவிடுவானா சொல்கிறேன் எப்படி செய்தி வெளியிடுறாங்கன்னு. பொய் பிரச்சாரம் செய்த நடிகர் விஜய், விஜய்க்கு எதுவுமே தெரியவில்லை, விஜய் பேசியது அனைத்தும் தவறான தகவல், இப்படி தொடங்கி இதெல்லாம் எந்த ஊடகம் ரிப்போர்ட் பண்ணி? எல்லாமே டிஎம்கே ஃபேமிலி, டிஎம்கே சப்போர்ட்டட் ஊடகங்கள் தான். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவருக்கு ஒன்றுமே தெரிலங்க, பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தட் இஸ் ஒரு அது சன் நியூஸில் நடந்த ஒரு முக்கியமான விவாதம். அந்த விவாதத்தில் பேசப்பட்ட ஒரு சில கருத்துக்கள் மட்டும் நான் இப்போ பார்ப்போம். குறிப்பாக இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறேன்னு பேசுகிறார். இந்த நாகப்பட்டினம் பிரச்சாரத்தில் அவர் பேசின எல்லாமே பொய். தமிழ்நாட்டு அரசியலில் செல்லா காசாக மாறிக்கொண்டிருப்பவர் சீமான்னு பலரும் விமர்சனம் வைக்கிறார்கள். காரணம் அது தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணாமலை ஆல்ரெடி செல்லா காசாக மாற்றப்பட்டார் சொந்த கட்சியினராலேயே அப்படிங்கிறது ஒரு விமர்சனம். இது ரெண்டுக்கும் போட்டி என்ன இருந்ததுன்னா, பொய் தான் போட்டியாக இருந்தது. சீமான் அதிகமாக பொய் பேசுவாரா, அண்ணாமலை அதிகமாக பொய் பேசுவாரான்னு ரெண்டு அன்னைங்களும் கிடையாது. நான் வர்றேன் புதுசா, பொய்க்கென்றே ஒரு முழு வடிவமா நான் வர்றேன்னு சொல்லி விஜய் ஒரு பொய் எடுத்துட்டு வர்றாரு. 1 இல்லை 9 பொய் எடுத்துட்டு வர்றாரு. 1 இல்லை 9 பொய் எடுத்துட்டு வர்றாரு. அவங்க மெயினாக ஹைலைட் பண்ணுற பொய் என்னன்றது விஜய் வாயிலே கேட்டுருவோம். இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? பேசுறது என்னவோ 3 நிமிஷம்னு அவரே செல்ஃப் ட்ரோலும் பண்ணிக்கிறாரு. அந்த 3 நிமிஷத்துல அண்ட புழுகு ஆகாச புழுகு இவ்வளவு பொய் உலகத்திலே ஆகாது. குறிப்பா சில பொய்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். நாகப்பட்டினத்துல ரயில் பெட்டி தொழிற்சாலையை மூடிட்டாங்க அப்படிங்கிறாரு. இந்த திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு அணை கட்டல, திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு நம்ம எல்லோரையும் சீரழித்து விட்டதுன்னு உருட்டுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு அபத்தமான உருட்டு. எந்த நேரத்தில் எப்ப எந்த இடத்தில் நாகப்பட்டினத்தில் அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு தாவேக்காரங்கள்ட்ட கேளுங்க. ஓகே, இவர் கேட்கிறாப்லையா எந்த இடத்துல எப்ப ஃபேக்டரி கட்டப்பட்டது அப்படின்னு கேட்கிறாப்லையா. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதாவது இந்த ஆர்டிகல் டைட்டிலே படிப்பான், ஏன்னா நேயர்கள் தேடிக்கலாம். நாகப்பட்டினம் at 30 அப்படின்றது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதப்பட்ட ஒரு ஆர்டிக்கல். நாகப்பட்டினம் என்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 3 பார்ட்டாக எழுதுறாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ற மாதிரி ஒரு 3 கட்டுரைகள் வருது. அந்த கட்டுரைகளில் முக்கியமாக இந்த பேப்பரில் 2வது பேராகிராஃப் படிமா, அதுக்கு என்னன்றது மீனிங் சொல்லு. A case in point is the South Indian Railways setting up a central workshop at Nagapattinam in 1897 to maintain steam locomotives. எந்த வருஷத்துல? 1897 colonial times. இங்கிலீஷ்காரன் பீரியட்ல அங்க ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. The workshop was however moved to Trichy citing better location. அங்க இருந்து எங்க கிளம்பி திருச்சிக்கு அவங்க ரீலோகேட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேர் மீடியால உட்கார்ந்து பொய் சொல்றாங்களா? யார் பொய் சொல்றா? அவங்க அந்த தொழிற்சாலையே அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லன்றாங்க. விஜய் என்ன சொல்ற, மூடிட்டாங்கன்னு சொல்றாரு. அடுத்த லைன் படிமா. Further, a government boatyard in Nagapattinam was closed in the late 1970s. Stop. 1970s போட்யார்ட்ன்றது கப்பல் கட்டுற தொழிற்சாலை, போட்டு உருவாக்குற பவர் போட், இது மாதிரி அதையும் அங்கேருந்து மூடிட்டாங்கன்னு சொல்றாங்களா? ஆமா, ஃபினான்ஷியல் லாஸஸ்னால மூடிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் the Tata Steel Rolling Mill in Nagapattinam too was shut in the early 1990s. இதையும் விஜய் ரோலிங் மில்லுன்னு மென்ஷன் பண்றாரா? இப்போ இவ்வளோ விஜய் பொய் சொன்னாருன்னா யார் பொய் சொல்றா? ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸோட ரிப்போர்ட், நான் தான் ஆர்டிகல் தானே சொல்றேன்.
இது நாகப்பட்டினம் அட் 30s ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல்ன்ற ஒரு கட்டுரை. இதுலயே இவ்வளோ டீட்டெயில் இருக்கு. இப்போ இந்த விவாதத்தை பார்க்குற மக்களுக்கு என்ன போய் சேரும்? விஜய் வந்து போய் தான் சொல்றாரு, அவருக்கு நாலேஜ் இல்ல அப்படின்னு, அறிவு இல்ல. அந்த ஒரு டிபேட் வந்து மறுபடியும் அந்த ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்கல்ல. இது ஒன் ஆஸ்பெக்டா. அதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு வந்து விஜய் என்ன வைக்கிறாருன்னா, இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்றாரு அவரோட ஸ்பீச்ல. இதை வந்து எப்படி மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணுது? அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீச்சை பார்த்துருவோம். ஏன்னா ரொம்ப நான் நேற்று விஜய் பேசினதுலேயே இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினச்சேன். ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக எனக்கு தெரிஞ்ச சரியான பாயிண்டரா இது அப்படின்னு நினச்சேன். ஏன்றத அந்த பேச்சை கேட்டுட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? இன்னைக்கு ஹிந்து இது ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சா போதுமா? விஜய் ஹிட்ஸ் அவுட் அட் ஸ்டாலின் ஃபார் கேம்பெயின் கர்ப்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிப்ஸ். மெயினா எதை லீட் எடுத்துருக்காங்க? ஹிந்து எதை லீட் எடுத்துருக்காங்க? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தானே எடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து எக்ஸ்பிரஸ். விஜய் questions CM on foreign trips, raps DMK and BJP over Fisher's issue. ஓகே, இதுலயே மெயின் லீட் எது? ஃபாரின் ட்ரிப்ஸ். தமிழ் படிச்சிருக்கியா நீ? வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா? ஸ்டாலினுக்கு விஜய் கேள்வி மேல் கேள்வி. ஓகே, இப்போ 3 நியூஸ் பேப்பர் பார்த்தா 3மே வெல் ரெனவுண்ட் நியூஸ் பேப்பர். எதை லீட் எடுத்துருக்காங்க? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் ஃபாரின் இன்வெஸ்ட் இவ்வளவு பேசினார்ல விஜய், அதெல்லாம் விட்டு எதுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் லீட் எடுத்துருக்காங்க? விமர்சனத்துக்கு ஒரு ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. ஓகே, இது இப்போ லாஸ்டா நம்ம பேசணும்ல ஃபாரின் ட்ரிப் என்னென்ன கம்பெனிக்கு போனாங்க? எல்லாமே சென்னையில இருக்கிற கம்பெனிஸ் தானே. எல்லாமே ஹெட் குவார்ட்டர் தான் சென்னையில இருக்குது. மதுரையில இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உடைய ஒரு லாகையும் பார்த்தோம். இங்க என்னன்னா, இப்போ இதை பத்தி வந்து அரசு கொடுத்த செய்தியை பார்ப்போமே. யூகே அண்ட் ஜெர்மன், அதில் ஜெர்மனியில் மட்டும் 15,516 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான புரிந்துணர்வு, 17,000 வேலைகள். அதே மாதிரி யூகேயில் வந்து 15,000 கோடி. இது இந்த ட்ரிப்பில் அப்போ 30,500 கோடின்னு வச்சுக்கேன். இந்த கோடிகள் எல்லாம் எங்க? எம்ஓயூவா தானே சைன் ஆகுது. ஆமா, எம்ஓயூன்றது இட்ஸ் நாட் ஜாப் கான்ட்ராக்ட் கிடையாது. அது ஒரு ப்ராமிஸ். அது வந்து அப்படியே வந்து நிறைவேற்றணும் அவசியம் கிடையாது. அது யார் வேணாலும் எழுதிக்கலாமே. அதே மாதிரி இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த இவ்வளோ வருஷமா வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜாப் கேரண்டி பண்ணப்பட்டிருக்குது. இப்போ இங்க என்னன்னா, இந்த மிஸ்ட்ரியை தான் விஜய் கேட்கிறாரு. எங்க அது ஒயிட் பேப்பர் எங்க? இதைத்தான் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமலர் எல்லாமே எடுத்திருக்காங்க. அப்போ இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு வந்து இங்க நேற்று வந்து ஒரு முதல்வர் ஒரு வீடியோ போட்டாரு. நான் போயிட்டு எப்படியெல்லாம் வந்தேன், எப்படியெல்லாம் என்ன கவனிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டாரு. முடிஞ்சா டைம் இருந்தால் அந்த வீடியோ பார்ப்போம். பிகாஸ் அந்த வீடியோவில் பெரிய சிக்னிஃபிகன்ஸ் எதுவும் இல்லை. விஜய் தவறான தகவல்களை சொல்கிறார், விஜய் பொய் சொல்கிறாருன்னு சொல்றாங்களா, அதே மாதிரி இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. இந்த கீழே உள்ள அவர் எது பத்தி தப்பு அப்படின்னு சொல்றாங்க. படிச்சிடலாமே, நேயர்களுக்கு படிச்சிடலாம். விஜய் errs on quite a few facts அப்படின்னு, அதாவது தவறான தகவல்களை விஜய் தெரிவிக்கிறார். இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க. கொண்டு வந்தாங்களா? In his address at Nagapattinam, Vijay said that to meet drinking water demands in Nagapattinam, Kaveri water could be supplied to the coastal town. Have they brought Kaveri water? He asked. According to Nagapattinam municipality sources, the town already gets 6 million liters a day of drinking water sourced from Kollidam, a distributary of the Kaveri River Combined Water Supply Scheme. இப்போ இவங்க ஃபேக்ட் செக் தானே? ஆமா. யார்கிட்ட ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க? இவங்க வந்து நாகப்பட்டினம் முனிசிபாலிட்டி. அவன் தான் அத்தாரிட்டி. அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? ரெட்பிக்ஸ்ல 2000 crore ஸ்கேம் ஆன் நாகப்பட்டினம் ட்ரிங்கிங் வாட்டர் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு
செப்டம்பர் 14 2023 நம்ம வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்டை இன்டர்வியூ எடுத்தோம். இந்த பேரில் வந்து பயங்கரமாக கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இவரை வந்து அதுக்கப்புறம் இவர் கேஸும் போட்டார்னு நினைக்கிறேன். ஓகே. செப்டம்பர் 23 வீடியோவோட டைட்டில் சொல்கிறோம், மக்கள் கூட போய் பார்க்கலாம். 2000 crore ஸ்கேம், நாகப்பட்டினம் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் எக்ஸ்போஸ்ட், ரெட் பிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். இதுதான் டைட்டில். யார் வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் எப்படி ஜல்ஜீவன் மிஷன்ன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமை இங்கே உள்ள அதிகாரிகளும், அங்கே உள்ள அதிகாரிகள் தான் மெயினாக கொள்ளையடிச்சாங்கன்ட்டு. அதே அதிகாரிகள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க இந்த மாதிரி நம்பர்ஸை ஃபட்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்போ ஆனால் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விஜய் தப்பு பண்ணிட்டாரு, ஃபேக்ட் தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு வந்து ஒரு விஜய் இஸ் ஆன் quite a few facts. ஒன்னே பாப்போம். இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? நம்ம மெரைன் காலேஜ் வந்து இல்ல அப்படின்னு வந்து விஜய் சொல்றாங்க. ஆனா இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் வந்து அதை ரெஃப்யூட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படி ஒரு காலேஜ் வந்து இருக்கு, அந்த இடத்துல இருக்குன்றாங்க, நாகப்பட்டினத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது படிங்க. Marine engineering is one of the key areas taught in the government-run institute functioning at Panangudi near Nagapattinam. பனங்குடியில் இருக்கிற காலேஜில் மெரைன் இன்ஜினியரிங் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது சொல்கிறாங்களா? ஓகே. இது நான் காட்ட போகிற இந்த போர்ட்டல் வந்து டாக்டர் ஜெயலலிதா மீனவ பல்கலைக்கழகம் அப்படின்றது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி கிட்ட நிறைய காலேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸ்ன்னு நம்ம போனோம்னா ஃபிஷரிஸ் காலேஜ் தூத்துக்குடி, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் பொன்னேரி இப்படின்லாம் இருக்குது. அதில் நாகப்பட்டினத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. சரிங்களா? அந்த வில் கோ டு தட் நாகப்பட்டினம் காலேஜ். அந்த நாகப்பட்டினம் காலேஜில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கான்டாக்டை பார்த்துருவோம். கான்டாக்டர்ஸ்னு ஒரு இதுக்குள்ள அதில் பார்த்தா அந்த ஊர் அதில் என்னமா போட்டிருக்கு? பனங்குடி. இங்கேயும் பனங்குடின்ற ஊர் இருக்குது. ரைட்டா? பனங்குடி நாகப்பட்டினம் 611002 இங்கே வந்து காலேஜ் இருக்குது. ஓகே. இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். கோர்ஸ் இங்கே என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்தது பிடெக் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங். இது ரெண்டே கோர்ஸ் தான் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே. அது அவங்களோட வெப்சைட்ல இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்ப்போமே, பிடெக் ஃபிஷரிஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதோட சிலபஸை பார்த்தோம்னா ஃபுல்லாக, அதாவது மீன் வளர்ப்பு தொடர்பான இன்ஜினியரிங் என்னென்னலாம் இருக்கும், லைக் அது ஃப்ளோட்டிங்கு, டேங்க்கு, அதுக்கப்புறம் ஏரியேட்டர்ஸு, அதுக்கு ஃபுட்டு பண்ணுறது, இது மாதிரி தான் இருக்குது. அஞ்சு மரைன் இன்ஜினியரிங்னா என்னம்மா? மெரைன் இன்ஜினியரிங்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நாட்டிக்கல் ஒன்றும் இல்லை, கப்பலில் ரிப்பேர் பண்ணுவது, கப்பலை ஓட்டுவது, அது மாதிரி கப்பல் ரிலேட்டடான தொழில்நுட்பம். மீன் பிடிக்கிறது இல்லை. மீன் பிடிக்கிறது கிடையாது மரைன் இன்ஜினியரிங்ட்டு. இப்போ தமிழ்நாடு ஃபேக்ட் செக் என்ன பண்ணுது? There is a Department of Fisheries, Nautical and Marine Engineering in Tamil Nadu. Dr. Jayalalitha Fisheries University, functioning since 2012 in Nagapattinam. Okay, continue reading it. Marine engineering is one of the key areas taught in the government-run institute, functioning at Panangudi near Nagapattinam town. இந்த வெப்சைட்ல எல்லாம் வேற எங்கமா கோர்ஸ் இருக்கு? அவன் சொல்ற ஒரே காலேஜ் தானே? ஆமா, பனங்குடி தானே. பனங்குடியில் அப்படி கோர்ஸே இல்லையே. இப்போ விஜய் பொய் சொல்கிறாருன்னு வந்து ஓப்பனாக தமிழ்நாடு அரசோடைய ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எப்படி அனுப்ப முடியும்? ஒருவேளை இது வந்து ஒரு அலைட் கோர்ஸ் அப்படி ஏதாவது இதுதான் நாகப்பட்டினத்தில் பனங்குடியில் இருக்கிற காலேஜோட வெப்சைட்டு. ஓகே. இதில் அந்த கோர்ஸ் வந்து 2 கோர்ஸ் தான் போட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு மெரைன் என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு மெரைன் என்ஜினியரிங்கோ இல்லை மெரைன் சர்வீசஸ்க்குன்னு ஒரு காலேஜ் வந்து தனியா ஒரு டிசிப்ளினா இல்ல. தனி அது ஃபிஷரிஸ் இருக்கு, மீன், அது வந்து மீன் பிடிக்கிறது தொடர்பாக தான். நீ வந்து கடல் அதுலேயே இப்போ மெரைன் காலேஜில் என்ன மாதிரி கோர்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ இன்டர்நேஷ்னல் மெரைன் அகாடமின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு மெரைன் கோர்சஸ், மெரைன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு, டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ், அதுக்கு அடுத்தது ஜிபி ரேட்டிங், இது மாதிரியான நாட்டிக்கல் சம்பந்தப்பட்டமான சயின்சஸ் தான். அதான் நாட்டிக்கல்னா கடலோடைய இது, அது பற்றியான ஒரு படிப்பு. அதுவே இல்லை. இப்போ விஜய் மேலே இப்படி அவதூறாக படி சொன்னால் எப்படி? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஆக்டோபஸ்ன்றாரு, ஒரு பகுதியாக பார்த்துட்டு போவோம். ஓகே.
இந்த மாதிரி வேற என்ன மீடியா டாடி வந்து அன்ட்ரூவா பேசியிருக்காங்க? அன்ட்ரூவா பேசியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து தினகரன் வந்து அகெயின் டிஎம்கே ஃபேமிலியிலேருந்து வருது. ஓகே. இப்போ சிஎம்மோட நியூஸ் இது வந்து ஒரு காலம், இது ஒரு காலம், இது 2 காலம், 3 காலம், 4 காலம். இதுவே பெரிய நியூஸ். ஓகே. இப்போ ஹிந்துல நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து 3 காலம் 4 காலம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் தினகரன் ஒரு விஜய்க்கு மட்டும் half a page ஒதுக்கியிருக்காங்க. ஓகே. தட்ஸ் a very good space in a newspaper. பட் நான் உள்ள படிக்கிறேன், அதாவது ஹைலைட் அவங்க போட்டிருக்க டைட்டிலில் மட்டும் படிக்கிறேன். சனிக்கிழமை பிரச்சாரம் ஏன், நாகையில் விஜய் புது விளக்கம், ஆம்புலன்ஸில் தொண்டர்கள் அது ஒரு ஆம்புலன்ஸில் தொண்டர்கள், அதுக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றாங்களாம். அதுக்கு அடுத்தது அனுமதித்தது 30 நிமிடம், பேசியது வெறும் 10 நிமிடம். அதுக்கு அடுத்தது 4 பவுன் செயின் பறிப்பு. அந்த மாநாட்டில். ஓகே. கோயிலை மறைத்தது விஜய் பேனர், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா? அதுக்கு கோயில் கோபுரத்தில் ஏறிய விஜய் ரசிகர்கள், உத்தரவை மீறிய ரசிகர்கள், அரசு அலுவலக கேட்டை உடைத்த ரசிகர்கள், டாஸ்மாகில் படையெடுத்த ரசிகர்கள், பாஜக அதிமுக குறித்து நோ கமெண்ட்ஸ். இது மாதிரி ஜானி எஸ்பாப்பான்னு ஒரு இருக்குல்ல, அதை வந்து அந்த அப்படி ஒரு போஸ்டர் அங்கே எழுதியிருக்கான். அதை வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. டிவிகே எஸ்பாப்பா, டெய்லி பாலிடிக்ஸ் நோ பாப்பா, சாட்டர்டே பார்ட்டி எஸ் பாப்பா, 2026 ஹா. இப்போ half a பேஜ்மா ஃபுல்லா எல்லாமே ஐ மீன் நெகட்டிவ். ஓகே. இதுதான் வந்து இன்னைக்கான டெவலப்மெண்ட்டாக இருக்குது. இந்த பவர் கட் பற்றி பேசுகிறாருல, ஆமாம், அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் பேசும்போது பவர் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இதில் வந்து பவர் கட் கேட்டு விஜய் தொண்டர்கள் நோட்டீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், அதே தான் நேற்று ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கப்படுது விஜய் ரசிகர்கள், விஜய் ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கப்பட்டது தாவேகா சார்பாக. என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, தாவேகா விஜய் பேச போகிற இடம் வந்து ஹை டென்ஷன் லைன் மேலே போகுது. அந்த ஹை டென்ஷன்றது ரொம்ப முக்கியமான லைன். இதுக்கு முன்பு வைகோவே அதை நிரூபித்து காட்டியிருப்பார். எப்படின்னா, இந்த மக்கள் நல கூட்டணி டைமில் அந்த ஹை டென்ஷன் ஒயர் ஒரு பெரிய பிரச்சனை நாகப்பட்டினத்தில். கீழே இருந்து டியூப்லைட் அப்படி பிடிச்சாலே எரியும். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? கீழே தரையில் நின்றுட்டு வைகோ வந்து டெமோ பண்ணியே காட்டியிருப்பார். மீடியாக்கள்லாம் இல்லை இருக்குது. கீழே நின்றுட்டு பிடிச்சாலே எரியும். அது மாதிரியான ஒரு ஹை டென்ஷன் பவர் வந்து மேலே போகுது. அந்த இடத்துல வேனில் நின்று பேசணும். நிறைய பேர் உயரத்தில் இருந்து பேசுவாங்க. அப்போ அந்த ஒயர் பக்கத்து கீழே இருந்து பேச முடியுமா? முடியாது. அதற்காக அந்த ஒயரை வந்து அந்த லைனை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பாக மனு கொடுத்தாங்க. இந்த மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு அரியலூர்லேயும் பெரம்பலூர்லேயும் கரண்ட் கட் ஆச்சுல, அதுக்கு வந்து காட்டுறாங்கம்மா. ஆனா இது வந்து நாகப்பட்டினம் கூட யூனிக் ப்ராப்ளம். நாகப்பட்டினத்துக்காக இவங்க கேட்டாங்க. ஆனா இதுக்கு விஜய் பேசியது இதுக்கு முன்பு பவர் கட் பண்ணது எங்க திருவள்ளூர். அதுக்கு இந்த லெட்டர் காட்டுறாங்க. அந்த லெட்டர் நீங்க தானே பவர் கட் பண்ண சொன்னீங்க, இப்போ வந்து எங்களை கேட்குறீங்களே அப்படின்னு எப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடப்படுது பாரு. ஒன்று. ரெண்டாவது, அமித்ஷா வந்து வந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஆர்எஸ்எஸ் வந்து அதை இப்போ கேட்டுறோம். அதையும் ஆமா, அவங்க அவர் சொல்லுவார் அந்த ஸ்பீச்ல இல்லையா, சொல்லுவார் இல்லையா? அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. அதற்கு ஒரு பதில் எடுத்து இப்போ அதுவும் போலீஸ் செய்தி தான். வேலூர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ளார். இதனிடையே அமித்ஷா வருகையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி
பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது இப்போ டிஎம்கே என்ன சொல்ல வருது? ஏய் உனக்கு மட்டும் இல்லடா, நாங்க அமித்ஷாவுக்கே பவர் கட் பண்ணுவோம்னு சொல்றாங்களா? ஆமா, அது அப்படிதான் இருக்கு இப்போ. அப்படிதானே இருக்கு. ஆமா. See, now people are trending this. நாங்க அமித்ஷாவுக்கே பவர் கட் பண்ணுவோம், நீ ஏமாத்துறோம் அப்படின்றது. ஆனா அவங்க பவரே கட் பண்ண கூடாதுல்ல இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இல்ல இது இப்ப வந்து அமித்ஷாவுக்கு இவங்க எல்லாம் பவர் கட் பண்ணல. ஓகே. இது குறித்து நம்ம ஆனா அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க நாங்க பவர் கட் பண்ணோம். அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்கம்மா. இது ஏன் இது வந்து சர்ச்சையாகும் போது திமுக உடைய டிகேஎஸ் இளங்கோவன், ஒன் ஆஃப் த ஸ்போக்ஸ் பர்சன் வச்சுங்களேன், அவர் வந்து ஏங்க சம்மர்ல இங்க வந்து கரண்ட் கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, அதனால அந்த இடத்துல அவுட்ரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கும் பவர் கட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அமித்ஷா இங்க வந்து நிகழ்ச்சி நடத்த வரல. இங்க அவர் இங்கேருந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து வேலூர் போறாரு, போற வழியில வந்து இது மாதிரி பவர் கட் ஆயிடுச்சு, நாங்க எதுக்கு பண்றோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. Power consumption is much more than the regular consumption because of the heat and people use fans and everything. Sometimes it happens. We don't know. We don't. They don't do it intentionally. It is an accidental thing. This is the normal thing. See, it is not during Amit's function or something. When he came to the airport, it happened. இவங்க எந்த அளவுக்கு வந்து புத்திசாலியா முட்டாளானே கண்டுபிடிக்க முடியுதா? ஆமா, இப்படி ஒரு பவர் கட்டை வச்சு நாங்க அமித்ஷாவே கட் பண்றோம் அப்படின்ட்டு அதுல என்ன பெருமையா இருக்குது? ஆமா, பவரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ண கூடாது. அமித்ஷாவை கட் பண்ணுவா அப்படின்னு கேட்டதுனால நான் கட் பண்ணிட்டேமே. என்ன மனநிலையில இருக்காங்க? அது உனக்கு புரியுதா நான் சொல்றேன்? புரியுது. ஆமா, இட்ஸ் a very stupid mentality இல்லையா? stupid mentality. அதே மாதிரி விவசாயிகள் கிட்ட இருந்து நெல் வாங்குறதுல வந்து ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னு வந்து விஜய் சொல்லியிருப்பாரு. அது என்னதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் அவர் பேசினதை கேட்டுருவோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாவட்டத்துல இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க, ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. இப்ப நான் வந்து ஒரு விவசாயி, நான் வந்து என் ஊரில் வந்து ஒரு 50 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்க. என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்குது. இது மாதிரி நிறைய பேர்கிட்ட 5 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கர் இருக்குது. 50 ஏக்கரை வந்து ஒரு ஊர் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அறுவடை எப்படி நடக்கும்னா, இந்த 50 ஏக்கரும் வெவ்வேறு நாள் நடக்காது. கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாளில் மொத்த வயலாக எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த இப்போலாம் அறுவடை மிஷின் ஒரு நாளுக்கு வந்துச்சுன்னா அது மறுபடியும் வந்துட்டு போக மாட்டான். அதனால் ஒரு இடத்துல தங்கினான்னா பரவாயில்ல அடிச்சு தள்ளுவான். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 ஏக்கர் அறுக்கலாம்னு வச்சுங்களேன். ஒரு 5-6 நாள்லேயே மொத்தம் ஒரு 50 ஏக்கர் அறுத்துருவாங்க. இந்த 50 ஏக்கர் நெல்லையும் நானே ஒரு ஸ்மால் ஃபார்மர், நான் எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் வந்து ஒரு ஒரு 100 மூட்டை 200 மூட்டை அடுக்கி வைக்கிறது என்னால் முடியாது. ரெண்டாவது அந்த 100 மூட்டை 200 மூட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டிராக்டர் செலவு இருக்கும். வயல்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டிராக்டர் செலவு. அப்புறம் வீட்டிலேருந்து அந்த நெல் விற்கிற கொள்முதல் சென்டர் இருக்குல்ல, ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், கவர்மெண்ட்டோடைய சென்டர், அதுக்கு நான் டிராக்டரில் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நேரடியாக வயல்லேருந்து நெல் எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறது மாதிரியே எங்கள் ஊரில் இருக்க எல்லாருமே எடுத்துகிட்டு வருவோம். ரைட்டா? அப்போ அவங்க வந்து இடம் இருக்காது. அப்போ இந்த இடம் இல்லாமல் போகும்போது அந்த இடத்த நான் வந்து ஒரு அந்த சென்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நான் நெல் மூட்டையெல்லாம் போட்டு நான் வந்து அதை வந்து பாதுகாக்கணும். அப்போ அதுக்கு ஒரு காசு வாங்குவாங்க, அந்த தார்பாய்க்கு ஒரு காசு வாங்குவாங்க. எவ்வளோ நாள் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்குது? மழை வந்ததுன்னா நெல் காலி ஆயிடும். அப்போ நான் இந்த மூட்டையை சீக்கிரம் வந்து பில்லு போட்டு நான் காசு வாங்கணும். அந்த பில்லு போடுறதுல ஒவ்வொரு இடத்துலையும் காசு அடிப்பாங்க. இங்கே இந்த ஃபேன் ஒன்று இருக்கும், ஃபேனில் போட்டால் தான், ஏன்னா நிறைய வந்து வீடு வந்துடும். ஆமாம், அப்போ வந்து ஒரு ஃபேன் போட்டால் அந்த வீட்ஸ் எல்லாம் பறந்துடும், ப்ராப்பர் நெல் இங்கே இருக்கும். அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து ஃபேனை ஜாஸ்தி போட்டேன்னு வச்சுக்கேன், நெல்லும் பறந்து போயிடும். ஓகே, புரியுதா? அப்போ எனக்கு லாஸ் ஆகிடும். அதுக்கு அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும். அப்புறம் இந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து எடைக்கு வைக்கிறான்ல மெஷர்மெண்ட்டுக்கு, அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் காசு கொடுக்கணும். இதுதான் வந்து விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நட்ஷல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுக்கு வந்து பூண்டி கலைவாணன்ற ஒரு முக்கியமான ஆள், மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், மாவட்ட செயலாளர் அந்த பகுதியில், ஐ திங்க் நாகப்பட்டினமாக இருக்கும் இல்லைன்னா திருவாரூராக இருக்கும். அவர் ஒத்துக்கிறாரு, இது ஆமாம் இது நடக்கிறது புதிய தலைமுறையில் இது வந்து அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. ஆமாம் இது வாங்குறது உண்மை தான், ஆனால் கட்டாயமாக வாங்குறது இல்லை, விருப்பப்பட்டு கொடுக்குறதுன்றாரு.
விருப்பப்பட்டுலாம் கொடு, நீ என் நெல் சீக்கிரம் போடணும், நான் காசு கொடுத்தாகணும். ஆமா. இது இப்படி நம்ம வந்து இந்த டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் நடத்துறாங்களே, அதே கதை தான். அந்த அந்த ஆடியோவும் பார்ப்போம். பூண்டி கலைவாணன் வந்து புதைத்தன்ட்ட ஒத்துக்கிறாரு, ஆனால் விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதையும் பார்த்துருவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டது இந்த 40 ரூபா நெல்லுக்கு வாங்குறதா சொன்னீங்க. ஆமா ஆமாங்க. ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த டிபிசில லோடுமேன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் கேட்கறது லோடுமேன் வாங்குறது வந்து முதலமைச்சருக்கு சம்மந்தம் உண்டா? ஓகே, லோடுமேன் வாங்குறது முதலமைச்சருக்கு சம்பந்தம் உண்டான்னு கேட்குறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது முதலமைச்சருக்கு சம்மந்தம் உண்டா இல்லையா? ஆமா, அப்படித்தானே இதுவும். ஸோ எனிவே, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எவ்வளவு மீடியா அட்டாக்ஸ் நடக்குது பாரு தொடர்ச்சியாக அது மேலே. அதற்கு அடுத்தது கடைசியாக இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லீசா, என்னது அது? சிஎம் வந்து விஜயை வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு சிஎம் வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு. நேற்று வந்து மன் கி பாத் எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி அவரே பேசுறாருல, அதே மாதிரி சிஎம் ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிறாரு. அதுல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அதை பார்த்துருமா? பார்த்துடலாம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு எதுக்கு சொல்றீங்க? பாஜக எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை குறி வச்சிருக்காங்கன்னு முப்பெரும் விழாவில் பேசும்போதே சொல்லியிருந்தேன். அவங்களால நேராக நுழைய முடியலன்னு அதிமுக கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு எடுத்து சொல்லியிருந்தேன். தொகுதி மறுவரையறை, நீட், எஸ்ஐஆர், கல்வி நிதி மறுப்பு, இந்தி திணிப்பு, கீழடி அறிக்கையை மறைக்கிறதுன்னு இந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. அதையெல்லாம் பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லி கடுமையாக எதிர்க்கிறதுனால தான் திமுகவை டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருந்தாலும் திமுக வந்துடக்கூடாதுன்னு குறியாக இருக்காங்க. பாஜகவை எதிர்க்கிறதா வெளியில் நிறைய பேர் சொல்லிக்கலாம். ஆனால் அனுபவம், வலிமை, கொள்கை தெளிவோடு பாஜகவை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் திமுக மட்டும்தான் இருக்குது. ஓகே, என்ன சொல்கிறாரு? தான் மட்டும்தான் வந்து திமுக, அதாவது அனுபவம், யார் வேணாலும் புதுசா வரலாம் பிஜேபி எதிர்ப்போன்ட்டு. ஆனா அவர்கிட்ட வந்து அனுபவம், ஆற்றல், அதுக்கப்புறம் துணிவு எல்லாம் டிஎம்கே கிட்ட தான் இருக்கு. இப்போ பயன்ட்டாங்களா? ஆமா, நம்ம என்னடா நம்ம மட்டும்தான் பிஜேபி எதிர்ப்புன்னு போனோம், ஆனா விஜய் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு, இப்ப என்ன பண்றது அப்படின்னும் போது நாங்க தான் ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறோம், அவங்க எல்லாம் வீக்கா எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்றாரா? இது முதல்வர் இப்படி பேசும்போது அதுதான் வந்து ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதை தான் எல்லாருமே கடகடன்னு ஃபாலோ பண்ணி இந்த இந்த டோன்ல இனிமேல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அது இல்லை, ஏற்கனவே அவர் சொல்றது தானே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஐடியாலஜிக்கலா வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க, ஆற்றல் இல்லை அப்படிதான். ஆனா விஜய் என்ன சொல்றாரு? நீங்க 2 பேரும் கள்ள உறவு வச்சிருக்கீங்கன்றாரு. அப்பதான் பயம் வருது, அப்பதான் இந்த வார்த்தைகள் வருது. நாங்க வந்து ஸ்ட்ராங்கான எனிமி, நாங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்க தான் வந்து பாஜகவை எதிர்க்க முடியும், உண்மையா நாங்க தான் எதிர்க்க முடியும் அப்படின்னு இங்க இவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாரா? இதை ஊடகங்கள் எப்படி எடுத்துட்டு போகுதுன்னா, விஜய் வந்து ஒரு பாஜக கைக்குலி, பிஜேபி பி டீம் அப்படின்றத வந்து அதையும் நம்ம வந்து இந்த சன் நியூஸ் விவாதத்துல இருந்து பார்ப்போம். கிடையாது, என் நாடு, என் இந்து நாடு சார், இந்து நாடு சார், இது இந்து நாடு சார், இது இந்து நாடு சார், இந்து நாடுன்னு பேசுறதுதான் இது அபத்தம். இது முஸ்லிம்களுக்கு நாடு, சீக்கியர்களுக்கு நாடு, கிறிஸ்தவர்களுக்கு நாடு, நாத்திகர்களுக்கு நாடு, இந்துக்களுக்கு நாடு, எல்லாருக்கும் தான் இந்த நாடு. விஜய் ஒத்துக்கிறாரா? பாகிஸ்தானை பிரித்து காந்தியா இந்துக்களின் நாடு விஜய் ஒத்துக்கிறாரா? இப்ப பாத்தியா, பிரவீன் காந்தின்றது ஒரு முன்னாள் இயக்குனர். அவர் ரஜினி வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ விஜய் ஆதரவாளராக அவர் சொல்லிக்கிறாரு. ஆனால் எந்த அடிப்படையிலையும் தாவேகாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. இவரை கூட்டு வந்து டிஸ்கஷனில், ஏன்னா சிஎம் ஃபர்ஸ்ட் இப்படி பேசுகிறாரு, அதுக்கு அடுத்தது இவரை கூட்டு வந்து இந்து நாடுன்னு சொல்ல வைக்கிறாங்க. இந்து நாடு, இது இந்து நாடு, இது இந்து நாடு யாருடைய பெயர்ல? விஜய் ஆதரவாளர்ன்ற பெயர்ல. ஓகே, இவருக்கு அபிஷியலா என்ன போஸ்டிங் விஜய் கொடுத்துருக்காரு? அப்ப இவர் வந்து ஒரு கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவர்னு வச்சுக்கலாமே. இவர் இந்து நாடுன்னு சொல்லும்போது பாத்தீங்களா, வந்துச்சு பாத்தீங்களா, பிஜேபியோட பி டீம் வந்துச்சு பாத்தீங்களா, விஜய் யாரோட ஆள் பாத்தீங்களா? அப்போ சிஎம் சொன்னதை வச்சுட்டு எப்படி நரேஷன் பில்ட் பண்றா? எப்படி அது வந்து செட்டே ஆகாது. ஏன்னா விஜய் வந்து நான் பிஜேபியை எதிர்க்கிறேன் அப்படின்னு தானே சொல்றாரு. கரெக்ட். இங்கதான் வந்து நீ வந்து சிஎம் சொன்னதோட இதை சேர்த்து பார்க்கணும். சிஎம் என்ன சொல்ற? இன்எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை, ஆற்றல் இல்லை, தைரியம் இல்லை, அவங்கள வந்து நீங்க வந்து ஏத்துக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்ன பிறகு
அந்த தியரியை என்ன பண்ணணும் இவங்க? அதை வந்து அவங்க அப்ளை பண்ணணும், அப்ளை ப்ரூவ் பண்ணணும்ல மக்களுக்கு. அப்ப பாத்தியா, இந்து நாடு யார சொல்றது, விஜய் ஆதரவாளர்ன்ற பேர்ல. அப்ப அந்த டிஸ்கஷன்ல இருக்க இன்னொரு என்ன கேஸ்டாரு, இப்ப விஜய் அதை ஒத்துக்கிறாரா, விஜய் இது இந்து நாடுன்னு ஒத்துக்கிறாரா? இப்படி இந்த டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவர் வந்து பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏய், பேசினது 30 நிமிஷம் தான்யா. என்னமா சொல்ற? ஆமா, 30 நிமிஷத்துக்கு எவ்வளவு கதறல் பாருங்க. இதுல இவர் பொய்க்கோழின்றது, இவர் தப்பான ஃபேக்ட் கொடுக்குறன்றது. See, this is why the media is biased. நான் not to support விஜய். நம்ம எங்கேயுமே எந்த இடத்துலயுமே சப்போர்ட் பண்ணல. நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணல. ஃபேக்ட் பேசணும். நம்ம எத்தனை பேர் பார்க்க போறோம்? 10 பேரை பார்த்துட்டு போறோம். பட் நம்ம எவ்வளவு உழைச்சு இது என்னடா ஒரு ஆளை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? ஃபேக்ட் செக்ன்ற பேர்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துதுமா அது? இது வந்து சன் நியூஸ், it's not an independent organization that's conducting the fact check. இல்ல, ஓகே. இது வந்து பூண்டி கலைவாணன்றது முக்கியமான ஆளு திமுக, அவரே ஒத்துக்கிறாரு. இவர் வந்து பிரவீன் காந்தி எல்லாம் ஒரு பெரிய கெஸ்ட்னு கூட்டு வந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அதான் நீ முன்னாடியே நம்ம சொல்லுவோமே, தாவேக்கால இருந்து வந்து பேசுற பீப்புளே வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்லனா, அங்கேயே வந்து ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பீப்புள் தான் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து தாவேக்காவுடைய எந்த ஒபிஷியல் போஸ்ட்லயுமே இல்ல, அவரே வந்து கூட்டிட்டு வந்து நான் எவ்வளவு வந்தாலும் விஜய் பேசிய பேச்சு, எஸ்பெஷலி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பேசுபொருள் ஆயிடுச்சா? ஆமா, இந்து போன்ற நாளிதழ்கள், எக்ஸ்பிரஸ் போன்ற நாளிதழ்கள், ஈவன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட அதையும் கேரி பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கேரி பண்றாங்களா? இப்போ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல ரெடி, இதெல்லாம் நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து எடுத்திருக்கோம். இவங்களே வந்து இவ்வளவு தைரியமா போய் சொல்லும் போது அப்ப டிஜிட்டல் மீடியா வந்து நானும் வந்து வேணும்னே தான் அதை எடுக்கல. ஓகே, ஏன்னா இது எஸ்டாப்லிஷ்ட் மீடியம். நான் சொல்றது எல்லாமே வந்து மீடியா ஹவுசஸ். They're not small timers. They're not நீ நேத்து ஸ்டார்ட் பண்ண சேனலோ இல்லனா வந்து 4 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சேனலோ இல்ல. இவங்க எல்லாம் எஸ்டாப்லிஷ்ட், இவங்களுக்குன்னு ஒரு ரீடர்ஷிப் இருக்கு. ரொம்ப நம்புற ஊடகங்கள் மைங்க. அப்ப இவங்களே இப்படி சொல்லும்போது அப்போ நான் என்ன நினைக்கிறேன், டிஜிட்டல் மீடியா வந்து இன்னும் எவ்வளவு கேவலமா பேசுவான், ட்விட்டர்ல எவ்வளவு பேசுவான். அது மாதிரி இத்தனைக்கும் அவங்க ஜர்னலிஸ்ட் கூட இல்ல, டிஜிட்டல் மீடியா வச்சிருக்காங்க. they are not proper journalists. they are professional journalists னே அஸ்யூம் பண்ணீங்க. ஏன் நீ இல்லன்ற ரெடி எப்படி ரெடி நான் அஸ்யூம் பண்ண முடியும் அவங்க ப்ராப்பர் ஜர்னலிஸ்ட்னு? அவங்களுக்கு whether you support a party or you don't support a party, whether you tell lies, ஜேர்னலிஸ்டுக்குன்னு சில வரையறைகள் இருக்கு. அதில் அவங்க வந்துருவாங்க. நம்ம வந்து அதை எதுக்கு அதை கொஸ்டின் பண்ண வேணாம். வெதர் அதை கிரெடிபிள் ஜேர்னலிஸ்ட். இப்போ கடைசியா எங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து முடிச்சாங்க பாரு. இந்தியா இங்க கிறிஸ்தவர்களுக்கு இடமில்லை, பாகிஸ்தானுக்கு இடமில்லை. இத்தனைக்கு ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சுட்டு அவரு அத பிஜேபி பி டீம். நான் வந்து ஈடியை வச்சு அவர் மிரட்டி அவர் நரேஷன்ஸ் பயங்கரமா சொல்லுவாங்கம்மா. ஈடிட்ட மாட்டிக்கிட்டாரு, ட்ரிஷா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதனால ஈடி வந்து மத்திய பிஜேபி வந்து அவரை மிரட்டி கொண்டு வந்து இங்க வைக்குது. பாருங்க பிரவீன் காந்தியே சொல்றாரு. அப்ப பிரவீன் காந்தி யாரு? பிஜேபியால் தாவேகாவுக்கு அனுப்பப்பட்ட ஆளு. இதெல்லாம் அடுத்தடுத்து நரேஷன் பில்ட் பண்ணிடுவாங்க. This is the reality of 30 minutes speech of Vijay yesterday in Nagapattinam and Thiruvarur. ரொம்ப ரொம்ப நன்றி டாடி. Thank you மா. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்தும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசாரம் இல்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி.